உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆக போறாரு. உங்க கண்ணோட்டத்தில்? எங்கள் கண்ணோட்டத்தில் இல்லைனாங்க, எத்தனையோ பேர் அந்த கட்சியில் அதை அவரே திணிக்கப்பட்டவர் தான். இதே நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும்போது, நான் மட்டும்தான் அரசியலில், எனக்கு பிறகு அண்ணா திமுகவில் யாரும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர், என் மகனோ என் மருமகனோ வேறு யாரும் நாங்கள் இந்த கட்சிக்கு பதவிக்கு வர மாட்டாங்கன்னாரு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா என்ன தம்பி? அவர் சொன்னார். அவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்க, இப்போ அவரை இளைஞரணி செயலராக்குனார், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனார், இப்போ துணை முதலமைச்சர் ஆக போகிறாருன்றாங்க. இது அந்த கட்சியை கட்சி கிடையாதுங்க. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஜனநாயக இயக்கம். இது கீழே இருக்க தொண்டரும் மேலே தலைவராகலாம், பொதுச் செயலாளராக, முதலமைச்சராக. திமுகவில் அப்படி கிடையாது, வாரிசுகள் தான் வர முடியும். இன்றைக்கி திமுகவில் என்னன்னா அவங்களுடைய குடும்பம்தான் பெரியது. இன்றைக்கி நம்ம மூத்த அமைச்சர் துரைமுருகனே என்ன சொல்கிறாரு, இன்ப நிதி வந்தால் கூட அவரையும் நாங்கள் தோளில் தூக்கிட்டு போவோம். நேரும் அப்படி தான் சொல்கிறார். எப்படி பொதுவாக அவங்க கட்சியில் அது கட்சியே கிடையாது, அது ஒரு கம்பெனி, பிரைவேட் லிமிடெடு. திமுக என்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருணாநிதி குடும்பத்தினுடைய பிரைவேட் கம்பெனி. இன்றைக்கி அந்த கம்பெனியுடைய மேனேஜராக அவர் நம்ம ஏற்கனவே கலைஞர் இருந்தார், இப்போ ஸ்டாலின் இருக்கிறார். இனி அவருடைய மகன் உதயநிதி வருவார். அந்த கட்சியில் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது. சரி, நிச்சயமாக அந்த நூலகம் என்னுடைய பார்வைக்கு வந்ததுன்னா கட்டி கொடுத்துருவோம், நம்ம நிதியிலே கட்டி கொடுத்துருவோம். அசோக்கு அதான் இவங்க வந்தாங்கனால எந்த துறையும் சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி இயங்க விடுறதே இல்லை. இன்றைக்கி எல்லோரும் பயந்துக்கிட்டு தான். இப்போ பார்த்தா ரெட் சைன் மூவிஸுக்கு படத்தை கொடுக்கணும், அவங்க டிவி முரசொலிக்கு படம் ரைட்ஸை கொடுக்கணும், இல்லைன்னா சன் டிவிக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் தேட்டரெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி தேட்டரெல்லாம் மொத்தமாக குத்தகைக்கு பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இதைத்தான் அவர் சொல்கிறாரு. சாதாரண அது மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிறாங்களா படங்கள், அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னண்டா, தேட்ரு கிடைக்கல. தேட்ரு யார்கிட்ட இருக்குது? உதயநிதிகிட்ட இருக்குது. விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் அது அவர் கட்சி நடத்தின பிறகு பார்ப்போம். எங்களை பொறுத்தளவுக்கு யார் எங்கே நடத்தினாலும் அவர் வர்றதை பற்றியோ வைக்கிறத பற்றியோ எங்களுக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. ஜனநாயக நாட்டில் அவர் ஏற்கனவே விஜய் எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, அதே மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பரஸ்பரசமானது. இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் கூட கட்சி நவநீதன் கூட கட்சி தொடங்கலாம், அவ்வளோதான். நீங்கள் மாநாடு நடத்தலாம். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரி சரி.